ஆன்சர் பண்ணிட்டியேடி. ஓடி. புகழ். ஓகே, அடுத்து நீங்க தான் மேடம். நீங்க வாங்க. மாட்டிக்கிட்ட. போ போ, இப்ப போ. வாங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேரு? மலர். அவங்களும் நீங்களும் சிஸ்டர்ஸா? ஆமா. ஓகே, கேள்விக்கு போலாமா? உங்க ஹஸ்பண்ட் போனோட பாஸ்வேர்ட் தெரியுமா? அவர் போன்ல பாஸ்வேர்ட் இல்ல. அப்போ உங்க போன்ல? என் போன்லயும் பாஸ்வேர்ட் இல்ல. ஏன்? பாஸ்வேர்ட் போட்டு மறைச்சு வைக்க போன்ல எதுவும் இல்ல. அப்ப போனை நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மாத்தி யூஸ் பண்ண நீங்க சம்மதிப்பீங்களா? ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. வாவ், அதே கேள்விக்கு அதே மாதிரியான பதில். சோ எல்லாரும் உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாமே. ஓகே, தேங்க் யூ. சோ இதே கேள்வி ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ போனை மாத்தி யூஸ் பண்ண முடியாது, பாஸ்வேர்ட் ஷேர் பண்ண முடியாது, அது பிரைவசி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்க ஒளிவு மறைவு இல்லாம ஆன்சர் சொல்லிருக்கீங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாள் காதல், அதாவது எக்ஸ் லவ் அண்ட் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்கா? இல்ல, அப்படி எதுவும் அவர் லைஃப்ல இல்ல. சரியான பதில். சாரி மலர், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்க லைஃப்ல லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது அவருக்கு தெரியுமா? கட்டு பேத்திட்டு இருக்காளே, இவ்வளவு காதோட இழுக்கணும். இருந்துச்சு, அது அவருக்கு தெரியும். சரியான பதில். So once again எல்லாரும் கிளாப் பண்ணலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காரா? அவரு என்னைக்குமே என்கிட்ட பொய் சொல்ல மாட்டார். ரைட் ஆன்சர். நான் பொய் சொல்லியிருக்கேன் மலர், என்னை மன்னிச்சிடு. ஓகே, சோ 5 கேள்விக்குமே கரெக்டான ஆன்சரை சொல்லி முதல் போட்டியிலேயே உங்க ரெண்டு பேரும் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. வெற்றி அண்ட் மலர் தம்பதிகள். மிஸ்டர் வெற்றி, ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். எஞ்சி போ. வாங்க. ஓகே, 5 கேள்விக்கும் பெர்ஃபெக்ட் அண்ட் ஒளிவு மறைவில்லாத பதில்களை சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சோ முதல் போட்டியில ஜெயிச்சு வெற்றி அண்ட் மலர் 500 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பர். கார்த்திக் அண்ட் ரீனா and புகழ் and அகிலா 400 points, ஆண்டனி நான்சி 300 points and லாஸ்ட் இடத்துல முரளி and சங்கீதா 200 points. With this நம்ம முதல் போட்டியோட எண்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் நம்ம வித்தியாசமான சுவாரஸ்யமான போட்டியோட நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்வேதா. டாடா, பாய். வாழ்த்துக்கள். ஏய், கங்க்ராட்ஸ் மலரு. சூப்பர் டி. தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் டா. தேங்க்ஸ் புகழ். கங்க்ராட்ஸ் அண்ணி. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ் அகிலா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இல்ல, நீங்க தான் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. ஓகே, சாரி. கங்க்ராட்ஸ் சார். ஃபர்ஸ்ட் கேமை நீங்க ஜெயிச்சதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயமா வர சொன்னீங்க? இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த கான்செப்ட்காக எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். அதான் உங்களையும் வர சொன்னேன். சொல்லுங்க சார். நாளைக்கு நடக்க போற போட்டி கொஞ்சம் வித்தியாசமான போட்டி சார். நீங்களும் உங்க வைஃபும் ஒரு புது விதமான கெட்டப்ல இருப்பீங்க. உங்க ட்ரெஸ்ல இருந்து, உங்க மேக்கப்ல இருந்து, உங்க லுக் வரைக்கும் எல்லாத்தையுமே மாத்தி அப்படியே ஜாலியா நீங்க அந்த கெட்டப்லயே குட்டி ரேம்ப் வாக் பண்ணணும். ஓகே. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்க மனைவிக்கான கெட்டப்ப நீங்களும், உங்களோட கெட்டப்ப உங்க மனைவியும் சூஸ் பண்ணணும். உங்க மனைவியை நீங்க எந்த கெட்டப்ல பார்க்க விரும்புறீங்கன்றதை நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கான ட்ரெஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க ரெடி பண்ணிடுவோம். இதை நீங்க உங்க வைஃப் கிட்ட சொல்ல வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும். நீங்க உங்க வைஃப்க்கு என்ன செலக்ட் பண்றீங்க, உங்க வைஃப் உங்களுக்கு என்ன செலக்ட் பண்றாங்கன்றத நாளைக்கு போட்டி நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க.
இதுல யாரு எந்த அளவுக்கு மேட்சிங்கா இருக்காங்கன்றத போட்டியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. உட்காருங்க. ஓகே சார், நீங்க உங்க ஒய்ஃபை எந்த கெட்டப்ல பார்க்க விரும்புறீங்கன்றத அந்த பேப்பர்ல எழுதி இந்த பவுல்ல போடுங்க. ஓகே. வாவ், சூப்பரான ஆப்ஷனா இருக்கு சார். ஓகே சார், நீங்க போயிட்டு உங்க ஒய்ஃபை வர சொல்லுங்க. ஓகே. உட்காருங்க மேம். மேம், இப்ப அடுத்த போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கெட்டப் போட்டு ஒரு சின்ன ரேம்ப் வாக் பண்ணணும். சோ இது என்னன்னா, நீங்க என்ன கெட்டப் போடுறீங்கன்றது உங்க ஹஸ்பண்டுக்கும், உங்க ஹஸ்பண்ட் என்ன போடுறாருன்னு உங்களுக்கும் தெரியக்கூடாது. சோ நீங்க என்ன கெட்டப்னு எழுதி பவுல போட்டீங்கன்னா அதுக்கு தேவையானதை நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் மேம். கொடுங்க மேம். வாவ், சூப்பர் மேம். ஓகே, தேங்க்யூ மேம். நீங்க போலாம். எஸ். சார், நாளைக்கு பாத்தீங்கன்னா கெட்டப் காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ ஹஸ்பண்ட் என்ன கெட்டப் போடுறாங்கன்றது ஒய்ஃபுக்கும், ஒய்ஃப் என்ன கெட்டப் போடுறாங்கன்றது ஹஸ்பண்ட்க்கும். டே புகழு, இதுதான்டா சரியான சான்ஸ். அவளை எந்த கெட்டப்ல பார்க்கலாம்? கொடுங்க சார். சார், நிஜமா இதானா? நிஜமா, கன்ஃபார்ம் இதேதான். அப்போ ஓகே சார், தேங்க்யூ. நீங்க போலாம். தேங்க்யூ. ஹாய். ஸோ பாத்தீங்கன்னா நாளைக்கு கெட்டப் காம்படிஷன் நடத்த போறோம். அகிலா, இதுதாண்டி உனக்கு சரியான சந்தர்ப்பம். மிஸ் பண்ணாத. அந்த முட்டை போண்டாக்கு என்ன கெட்டப் சொல்லலாம்? ஓகே மேடம், நாங்க ரெடி பண்ணிடுறோம். நீங்க போலாம். மாமா, நீங்க வேணும்ட்டே விட்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அகிலா, மலர் நல்லா விளையாடுறான். விட்டா பிவி சிந்துக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கு. மாமா, சும்மாவே குளிருது, இதுல நீங்க இப்படி ஐஸ் வைக்கிறீங்களே. அகிலா, அகிலா, நீங்க 2 பேரும் விளையாடுங்க. சரிங்க மாமா. நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இப்ப வாடி. இப்ப நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். ரெடியா? ரெடி. சொல்றா. எங்க இருக்க நீ? இங்க தான் கார்டன்ல ஷட்டில் காக் விளையாடுறோம். நீ எங்க இருக்க? இங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல. டேய், இங்க வாடா. அதெல்லாம் இருக்கட்டும். நைட் என்ன பிளான்? என்ன பிளான்? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. தண்ணி தொட்டி புரியுதா? டேய், சரக்கா? அதுக்கேண்டா இவ்வளோ ஷாக் ஆற? அடிக்கலாம்ல. டேய், டூருக்கு வந்திருக்கோண்டா, இது கூட இல்லைன்னா எப்படிரா? இவரு நீ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் சரின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், நீ சரின்னு சொல்றா? ஓகே தானே? சரி இரு, நான் மலர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். என்ன பேசணும்? டேய், பெர்மிஷன் கேட்கணும்ல.
பெர்மிஷனா? ஏய் கேவலம்டா அது. என்னடா கேவலம்? டேய் பொண்டாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டு குடிக்கிறதுக்கு குடிக்காமே இருக்கலாம். இதுக்கெல்லாமா பெர்மிஷன் கேட்பாங்க? அசிங்கமா இல்லை உனக்கு? டேய், அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். அது நாம அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. அந்த மரியாதையை கொடுக்கறதுல எனக்கு எந்த வித அசிங்கமோ கேவலமோ இல்லை. இப்ப நீயே உன் விஷயத்தை எடுத்துக்கோ. ஏன் ஆரம்பத்துல நீ குடிக்கிறன்னு உனக்கும் அகிலாவுக்கும் நடுவில் பெரிய சண்டை வந்தது இல்ல? ஆனா அதுவே இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்கிறேன்னு சொல்லிப்பாரு, அவளே சரின்னு சொல்லுவா. நம்மளை மதிச்சு சொல்றானேன்னு சந்தோஷப்படுவா. நீ வேணா செக் பண்ணி பாரு. நான் மலர்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட சொல்றேன். I win the game. என்ன அகிலா, சிந்து ஜெயிச்சிட்டாங்க போல. ஆமா மாமா, நல்லா தான் விளையாடுறா. அதைத்தானே நானும் சொன்னேன். நீ ஐஸ்ன்னு சொல்ற. கரெக்ட்டுங்க. நான் சும்மா சொன்னேன் மாமா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரூமுக்கு போறேன். ஓகே. யார் போன்ல? புகழ். என்ன நைட்டு பார்ட்டியா? அதானே? உனக்கு எப்படி? அதான் பெர்மிஷன் அது இதுன்னு பேசுனீங்களே. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ஜாய் பண்ணுங்க. அது இல்ல, உனக்கு விருப்பம் இல்லாட்டி? நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? என்ஜாய். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். என்ன? இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். நானும் அடி குடிச்சேன். உங்க வீட்டில் தாண்டி வாங்கி கொடுத்தாங்க. எங்க வீட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா வெற்றி மாமா எப்படி நான் குடிக்கட்டுமான்னு அக்கா கிட்ட கேட்டு போய் குடிச்சாரு. நீங்க என்ன என்கிட்ட கேட்டு போயா குடிச்சிங்க? இங்க பாரு அகிலா, என்னால அப்படி இருக்க முடியாது, புரியுதா? நான் எவனையும் கேட்டு போய் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு. அடேங்கப்பா, இன்னைக்கு மழை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். Cheers. மகிழ்ச்சி. டே வெற்றி அண்ணிடா. ஏன்டா உனக்கு அண்ணினா அவ்வளோ பயமா என்ன? இப்படி பயந்து சாகுற? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. அப்புறம் ஒரு அன்பு, பாசம், மரியாதை. ஓ, இன்னொரு தடவை சியர்ஸ். வா வா வா, அடிச்சுக்கலாம். வா. சியர்ஸ். ஒரு நிமிஷம். டே குர்ரா. பாத்தியா? 1000 தான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி முன்னாடி சரக்கு அடிக்க முடியாதுடா. ஏன் அடிச்சா என்ன? பெத்த அப்பா அம்மா முன்னாடி, குழந்தை முன்னாடிலாம் அடிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? அதே மாதிரி தான் கட்டின பொண்டாட்டிக்கும் அதே மரியாதையை கொடுத்தாகணும். அவங்க முன்னாடியெல்லாம் சரக்கு அடிக்க கூடாதுடா. பிலாசபி இல்லடா, குல விளக்குக்கு மரியாதை, அவ்வளவுதான். என்னமோ நீ பேசுற.
ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டி கிண்டாட்டி இந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்கேன், இந்த பாட்டில் இருக்கிற சரக்கு எடுத்து அவ தலையில ஒரே ஊத்து, முடிஞ்சா இந்த பாட்டில் எடுத்து அவன் மண்டையில எடுத்துருவேன். அதையும் தாண்டி என்ன முறைச்சான்னு வச்சுக்கேன், அவர் 2 கண்ணையும் நோண்டி அப்படியே தூக்கி போய் எங்க பாட்டில் எடுத்து தலையில ஊத்து பார்க்கலாம். ஊத்துன்றல. அட விடுமா, அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னான், அதை போய் சீரியஸ் எடுத்துக்கிட்டு. நாங்க இங்க உட்காரலாமா? இங்கேயா? ஏன்? எவ்வளோ நேரம் தான் நாங்களும் தனியாவே இருக்கிறது? போர் அடிக்குதுங்க. காத்தோட்டமா இப்படி உட்காரலாமா? இங்க பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். என்னைக்கோ ஒரு நாள் தானே சரக்கு அடிக்கிறீங்க, தப்பு இல்ல. சரி, உட்காருங்க. ம். முழிய பாரு, என்னமோ இதுக்கு முன்னாடி குடிச்சதே இல்லாத மாதிரி. ஃப்ராடு. நான் உன்னை கேட்கலாமா? என்ன? ஆம்பளைங்க நீங்க ஜாலி பண்றதுக்கு இது ஒண்ணு தானே? இந்த பழக்கத்தை விட்டாதான் என்ன? விட்டுறேன் மலர். உனக்கு முன்னாடி இந்த குடிப்பழக்கம்லாம் ஒரு விஷயமே இல்லை. என்னைக்கு நீ என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றியோ அன்னைக்கு இந்த குடிப்பழக்கத்தை மொத்தமாக நான் விட்டுறேன். என்ன பதிலையே காணும்? ஆ. கூடிய சீக்கிரம் மொத்தமாக விட்டுறேன். அதுக்கு ஒரு நாள் வரும். நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குதுல்ல. ஏதாவது பாட்டு படிச்சா நல்லா இருக்கும். உனக்கு பாட்டெல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமாமா. புகழ் ரொம்ப நல்லா கிட்டார் வாசிப்பான், பாடுவான், தெரியுமா? டேய், நிஜமாவா? நிஜமாதான் மலர். டே புகழ், பாடுறா. டே கம்முனரு. இப்போ இங்க இருந்து டே ரொம்ப பண்ணாத, பாடுறா. எப்படிரா கிட்டார்ல ஒண்ணு இல்ல, எங்க இருந்து பாடுறது? கிட்டார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ப்ரோ. பிரதர், வேணாண்டா. இருடா, உங்ககிட்ட கிட்டார் இருக்கா? இருக்கு ப்ரோ. கொஞ்சம் தர முடியுமா? எடுத்துட்டு வரேன். ஏன்டா? டேய், இப்ப கிட்டார் வரும், நீ பாடுற, அவ்வளவுதான். கரகரன்ற காராச்சேவு குரலை வச்சுட்டு அப்படி என்ன பாடிட போறான்?